ஸ்டாலினுக்கு இறங்கிய ரெட் அலர்ட். உளவுத்துறை போட்டுடைத்த ரிப்போர்ட். அதிர்ச்சியில் அறிவாலயம், பதற்றத்தில் கோபாலபுரம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கும் நிலையில் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பல முனை நெருக்கடிகள் இடியாக இறங்கியிருக்கின்றன. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த 19 பேருக்கு வரும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் செய்தி பாரம்பரியமான கட்சிக்காக உழைத்த உடன்பிறப்புகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக கட்சி கொடியை பிடித்து சிறை சென்று அடிமட்டத்திலிருந்து உழைத்த தங்களை ஓரங்கட்டிவிட்டு நேற்று வந்தவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதை ஜீரணிக்க முடியாமல் திமுகவினர் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த அதிருப்தி அலையை மோப்பம் பிடித்திருக்கும் உளவுத்துறை திமுக தலைமைக்கு ஒரு ரகசிய அறிக்கையை அளித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் மாற்றுக் கட்சியினர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்குத்து வேலைகளில் ஈடுபட தயாராகி வருவதாகவும் இது தேர்தலின் போது கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. திமுகவினரே திமுகவை தோற்கடிக்க துணிந்திருக்கும் இந்த சூழல் அறிவாலய வட்டாரத்தை திகைக்க வைத்துள்ளது. உள்கட்சி பூசல் ஒருபுறம் இருக்க, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு என்பது தற்போதைய தேர்தல் களத்தில் முக்கிய பேசு பொருளாகியுள்ளது. அண்மையில் நடந்த சில குற்றச்சம்பவங்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என சிதம்பரமே கூறிவிட்டார். மேலும் இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதா என்ற கேள்வியுடன் எதிர்க்கட்சிகள் நடத்தும் தொடர் போராட்டங்கள் பெண் வாக்காளர்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என உளவுத்துறை கணித்துள்ளது. மேலும் மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மற்றொரு முக்கிய காரணியாக மின்சார கட்டண உயர்வு உருவெடுத்துள்ளது. ஏற்கனவே விலைவாசி உயர்வால் தத்தளிக்கும் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் மின்சார கட்டணத்தினால் கடும் கோபத்தில் உள்ளனர். விடியல் தருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் மாதந்தோறும் மின்சார கணக்கீடு செய்யும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கட்டணத்தை மட்டும் தொடர்ந்து உயர்த்துவது மக்களை ஏமாற்றும் செயல் என பரவலாக விமர்சிக்கப்படுகிறது. இந்த மின் கட்டண உயர்வு சிறு குறு தொழில்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. உள்கட்சி பூசல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின் கட்டண உயர்வு ஆகிய 3 முக்கிய காரணிகளும் ஒன்றாக இணைந்து திமுகவின் வெற்றி வாய்ப்பிற்கு பெரும் முட்டுக்கட்டையாக மாறியுள்ளன. உள்குத்து வேலைகள், நிர்வாகிகளின் எதிர்ப்பு மற்றும் மக்களின் அதிருப்தி ஆகியவற்றை சமாளிக்க தவறினால் வரும் தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பதை உளவுத்துறை அறிக்கை தெள்ளத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது.